தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لما عفى الله عن أيوب أمطر عليه جرادا من ذهب إلى آخره. أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவல்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவதன் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம சத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாயகர் காத்தும் நபி முத்தர் நபி சம்மல் நபி சீர நபி அஹ்மத் முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தாரே ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள், முத்தகீன்கள், மேலும் நல்லபியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தியனும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, மே மாதம் என்று எடுத்தவுடனேயே இரண்டு விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வருவதுண்டு. ஒன்று, மே ஒன்றன்று உழைப்பாளர்களுடைய தினத்தை பற்றி நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய சமயங்களில் மே 5ஆம் தேதி வணிகர்களுடைய தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. உழைப்பை பற்றி என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களையும் வலியுறுத்தி கூறக்கூடிய சூழ்நிலைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது உழைப்பு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகின்றார்கள். ஒரு சஹாபி வருகை தருகின்றார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்பதாக கேட்கப்பட்டபோது அந்த சஹாபியிடம் கேட்கின்றார்கள், உன்னிடம் என்ன இருக்கின்றது?
பொருளாதாரம் என்ன இருக்கின்றது என்பதாக கேட்கின்றார்கள். ஒன்றுக்கு உதவாத ஒரு சில பொருள்களை சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து வரச் சொல்லி அங்கு சஹாபாக்கள் மத்தியில் இதை வாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அதிக தொகைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாங்கிக் கொள்கின்றார்கள். அந்த தொகையை அந்த சஹாபியிடம் கொடுக்கப்பட்டு இதை வைத்து நீ ஒரு கோடாரியை வாங்கிக்கொள் என்பதாக அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்ற ஒரு கோடாரியை வாங்குகின்றார், காடுக்கு செல்கின்றார், வெட்டுகின்றார், விறகை வெட்டுகின்றார், விற்கின்றார், மீண்டும் வருகின்றார், இதே போன்று செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மீண்டும் ஒரு முறை சிந்திக்கும் பொழுது எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை சொல்கின்றார்கள். யாசகம் கேட்பதற்காக வேண்டி, தேவைகளுக்காக வேண்டி அங்கு கேட்டு வந்தவர்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உழைப்பை நாடி வாழ வேண்டும் என்பதாக காண்பித்து தந்தார்கள். ஒவ்வொரு விஷயங்களிலும் பார்க்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தூண்டியதை எல்லாம் தாங்கள் உழைப்பதற்காக வேண்டி உழைக்க வேண்டும் என்பதாக தூண்டியிருக்கின்றார்கள். அதே போன்று இஸ்லாமுடைய சன்மார்க்கத்தில் பார்த்தால் வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்கின்றோமோ, தொழுகை, நோன்பு இதெல்லாம் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை புண்ணி பிணைந்ததாகத்தான் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய இந்த வியாபாரம் வணிகம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றி பிணைந்த ஒன்றுதான். ஒரு மனிதனுக்கு இவன் செய்யக்கூடிய வியாபாரங்கள், இவன் செய்யக்கூடிய தொழில் துறைகள் அல்லாஹ் ரசூல் காட்டியதன் பிரகாரம் எப்படி இவன் சம்பாதிக்கின்றானோ, செலவழிக்கின்றானோ அனைத்தும் நன்மைகளாக மாறுகின்றது, அதுவும் இபாதத்துகளாக மாறுகின்றது. எப்பொழுது இவன் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதின் பிரகாரம் செய்யும் பொழுது. நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தஆலா நிற்க வைத்து கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று, பல்வேறு கேள்விகளை அல்லாஹ் கேட்கின்றான். நீ தொழுதாயா என்பதை கேட்பான். இதுபோன்று ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கும் பொழுது உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு நீ செலவு செய்தாய் என்பதாக கேட்பார். அதே போன்று நீ எவ்வாறு சம்பாதித்தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். உன்னுடைய சம்பாத்தியம் எந்த வழியில் இருந்தது? ஹலாலான முறையில் சம்பாதித்தாயா அல்லது ஹராமான முறையில் சம்பாதித்தாயா? எந்த வழிகளில் நீ சம்பாதித்தாய் என்பதையும் கேட்பான் அல்லாஹ். அதோடு மட்டுமல்ல, எந்த வழியில் சம்பாதித்தாய் என்பதை சேர்க்கக்கூடிய ரப்பு அடுத்து கேட்பான், எந்த வழியில் நீ அதை செலவு செய்தாய்? நீ எந்த வழியில் செலவு செய்தாய்? நல்ல வழியில் செலவு செய்தாயா? நன்மையை நாடி செலவு செய்தாயா? பேருக்காக வேண்டி செலவு செய்தாயா? புகழுக்காக வேண்டி செலவு செய்தாயா? அல்லது ஹராமான வழிகளில் செலவு செய்தாயா? எந்த வழிகளில் செலவு செய்தாய்? அல்லாஹ் நாளை கேட்பான். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, கொடுக்கல் வாங்கல் என்பது திருக்குர்ஆனில் பெரிய ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு காட்டுகின்றான். இதனுடைய கடன் கொடுக்கல் வாங்கல், கடன்கள், இந்த ஒழுங்குமுறைகளை பற்றி அல்லாஹ் தஆலா பெரும் வசனமாக இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களிலே பெரும் வசனமாக அது இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு மனிதன் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றிக்கு பொருளாதாரம் தான் இவனுக்கு மூலதனமாக இருக்கின்றது, அவனுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்துல்லா இப்னு ஹுபைர்
அந்நான்மையை அவர்களுடைய தந்தையிடமிருந்து கேட்கப்பட்டவருடைய ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். காலலா பாகபில் என்பதாக இந்த ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இரையச்சம் இருப்பதுடன் வசதி வாய்ப்பையும் ஒருவன் பெற்றிருப்பது தவறல்ல. ஒரு மனுஷன் தான் என்னப்பா இரையச்சம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்கு. இரையச்சமும் வசதி வாய்ப்பும் இருப்பது தவறல்ல. ஆரோக்கியம் என்பது அவசிய வசதி வாய்ப்பை விட மேலானதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் என்பது இவருடைய வசதி வாய்ப்பை விட மேலான ஒன்றாக இருக்கின்றது. உள்ளத்தை கொண்டு திருப்தி அடைவது மிக பெரும் அற்கொடையாக இருக்கும். எப்படிங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எந்த அளவிற்கு சொல்லி இருக்கின்றார்கள். இதை அச்சத்துடன் அவனுக்கு வசதி வாய்ப்பு இருப்பது தவறல்ல. ஆனால் வசதி வாய்ப்பை விட இவன் ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியத்தை விட இவன் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருந்தாலும் இவன் திருப்தி பெற்றவனாக ஆக வேண்டும். எந்த ஒன்று கிடைத்தாலும் திருப்தி அடையக்கூடியவனாக ஆக வேண்டும். ஹா என்று வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றானே, இது இவனுக்கு ஒரு அற்கொடை அல்ல, இவனுக்கு ஒரு முஸ்லிமத். அது எவ்வளவு கிடைச்சாலும் சரி பத்தாது 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 என்று சொல்லுவான். ஒரு காருக்கு 2 கார் இருந்தாலும் பத்தாது, ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருந்தாலும் பத்தாது. தங்கத்திலே ஆன ஒரு மாளிகைகள் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டாலும் அதுவும் பத்தாது. மேலும் ஒன்று இது கொண்டு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணுகின்றான் என்றால் இவருடைய பேராசை. அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான், இதை விட எத்தனையோ நபர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கின்றார்கள் என்பதை எண்ணுவதில்லை. அப்படி எண்கின்றோம் என்றால் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்டதுடைய மாத்திரம் ஒரு அற்கொடையாக அந்த மனிதனுக்கு இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எல்லா செல்வங்களும் எல்லாம் அல்லாஹ்வுக்காக கொடுத்திருந்தான். பதவியை கொடுத்திருந்தான், ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தான், கொள்கை செல்வத்தை கொடுத்திருந்தான், எல்லாம் கொடுத்திருந்தான் அல்லாஹு தஆலா. இதை அல்லாஹ் பறித்து சோதித்தான். இப்லீஸோடைய ஒரு சோதனையானவன் என்று செய்து ஆற்றினான். நம் பல்வேறு முறைகள் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவர்கள் நோய்வாயிலிருந்து குணமடைந்த பொழுது, அல்லாஹ் குணமாக்கிய பொழுது அவர்கள் மீது தங்க வெட்டுக்கிளிகை அல்லாஹு தஆலா மழையாக பொழிய செய்தான். தங்க வெட்டுக்கிளிகளை அல்லாஹ் இதை இறக்கிட்டு அதை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதை எல்லாத்தையும் எடுத்து கையில பிடிச்சு தன்னுடைய ஆடைக்குள் இவர்கள் போட்டுக் கொண்டார்கள், நிரப்பிக் கொண்டார்கள். அவங்க ஆடையில டிரெஸ்ல வந்து போட்டு எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு அவர்களிடம் இது போதுமா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்டான். நஜுவே, உங்களுக்கு போதுமா? நீ நிரப்பிட்டீங்களா, இது போதுமா இல்ல ஒண்ணு வேணுமா அப்படின்னு கேட்கிறாப்புல அல்லாஹ் கேட்டுங்க. அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், உனது ரஹமத்தில் இறங்கி யார் நிராசை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், நீ போதுமான்னு கேட்டீங்கன்னு நாங்க ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. எனக்கு கொடுக்கக்கூடிய தயாத்தன்மையுடையவன் ரஹமத்தாளன் நீ, அற்கொடையாளன் நீ. ஓன்ட்ட போதும் சொன்னா அவரை முடிஞ்சு, எனக்கு என் கதை முடிஞ்சு. அப்ப என்ன இதில் நமக்கு விளங்கக்கூடியது, முதலில் உள்ளது பேராசை என்பது கூடாது. இரண்டாவது உள்ள இந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரங்கள் நமக்கு கூறக்கூடியது, அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக கேட்க வேண்டும். மக்கள்கிட்ட வந்து நின்றுகிட்டு எனக்கு வேணும் வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னா இது கேட்பது இல்லை. எனக்கு போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏதோ உங்களுக்கு கொடுத்தான், அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்களிடத்தில் நாம் நம்முடைய செயல்பாடுகள் திருப்தியாக அமைய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் பேராசையுடன் கேட்க வேண்டும். ரப்பே, என்னை இன்னும் அதிகமாக கொடு. எதற்கு?
என்னுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக வேண்டி, உன்னுடைய வாழ்களை நான் செலவழிப்பதற்காக வேண்டி, ரப்பே எனக்கு நீ கொடுத்துக் கொண்டே அதிகமாக கொடு என்பதாக கேட்பது கொண்டு அவனுடைய ரஹமத்தில், அவனுடைய அற்கொடைகளில் நாம் எப்பொழுதும் நிராசை என்பது அடைந்துவிடக் கூடாது என்பதுதான் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நிராசை என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் அது கூடாது. இங்கு மனிதர்களிடத்தில் நாம் திருப்தி பெற்றதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரம் தேடுவதில் மனிதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கின்றது என்று தெரியுமா? ஏமாற்றுவதில் என்பது அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், நீங்கள் தொழுகையை நிறைவு செய்துவிட்டால், தொழுறீங்க, தொழுது முடிச்சிருங்க, தொழுகையை நிறைவு செய்துவிட்டீங்க, நீங்க வேளாண் பூமியின் பக்கம் விரைந்து ஓடுங்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய பலன்கள் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எதுக்குங்க? வியாபாரங்கள், உங்களுடைய வியாபாரங்கள் மனிதத்தின் பக்கம் நீங்கள் தேடி சென்று நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வியாபாரத்தின் பக்கம் நீங்கள் சேர்ந்து மனிதத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். தொழுங்க. எனக்கு தொழுவீங்களா? இது எந்த சூரத்து ஜும்மாவில் வரக்கூடியது, முதல்ல உள்ளது அல்லாஹ் சொல்லக்கூடியது. இதற்கு முன்னுள்ள வசனங்களில் சொல்லும் பொழுது சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நுதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தர்ல் பையன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நுதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி உங்களுக்கு அழைக்கப்பட்டா, பிலால் அவர்கள் பாங்கு சொல்லி அழைக்கிறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி அழைக்கப்பட்டா, நீங்கள் அல்லாஹ்வை துதித்தவர்களாக, விரைந்தவர்களாக நீங்க எங்க வாங்க? பள்ளியின் பக்கம் வாருங்கள். பாங்கு சொன்ன கடை மூடுவதில்லை, அதற்கு முன்னாடியே தயாராக இருக்கணும், எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். இப்ப பள்ளியாசன் பக்கம் நம்ம விரைந்து வரணும். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்லும் போது கருத்து சொல்றான், நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மூடிவிட்டு விரைந்து அல்லாஹ் பக்கம் செய்தவர்களாக வாருங்கள். அதே அல்லாஹ் அடுத்த அந்த வசனங்களில் தொடர்ச்சியாக அடுத்த வசனங்களில் சொல்லும் பொழுது நான் இந்த வார்த்தைகளை சொல்கின்றான், தொழுது முடிச்சிட்டியா? பாங்கு சொல்லியா? சொல்லி தொழுவ வேணாவா? தொழுது முடிச்சிட்டியா? பள்ளியாசுல உட்கார்ந்து வெட்டிக்காத பேசாத. என்ன செய்ய? வியாபாரத்தின் பக்கம்போ, தொழில்துறையின் பக்கம்போ, பிசினஸை பாரு, உன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதும் வாஜிபாக இருக்குது, அதன் பக்கம் செல்லுங்கள் என்பதாக. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வியாபாரங்கள் எல்லாம் எப்படி வந்துருச்சுன்னா, வியாபார நுட்பங்கள் என்பதாக மக்களை ஏமாற்றும் போக்குகளில் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன, ஒரு பஸ்ல ஒரு பெரியவர் போய் பழம் வித்தாராம். ஒரு கதை, பழம் வித்தாராம். பஸ்ல ஏறி சொன்னாரு 30 ரூபா ஒரு பழம் 30 அப்ப இருக்கக்கூடியவங்க பஸ்ல இருக்கவங்க கேட்டாங்க, எப்பயுமே நம்மள்கிட்ட இந்த பேரம் பேசி தான் வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அப்ப கேட்டாங்கன்னா, இல்ல 25 ரூபாய்க்கு கொடுங்க. அந்த பெரியவர் சொன்னாரு, முடியாது, 30 ரூபாங்க, ஒரே இது பிக்சர் ரேட் இருக்காங்க, அதெல்லாம் குறைக்கலாம் முடியாது அப்படின்னு சொன்னேன். யாருமே வாங்கல, இவர் வாடிக்கு வெறுங்குடியை கொண்டு போயிட்டாரு. ஒரு வாலிபன் அடுத்து ஏறினான். அந்த வாலிபன் ஏறி அதே போன்று 30 ரூபாய் என்று அதே பழத்தை விற்கக்கூடிய சமயங்களில் மக்கள் அதே போன்று கேட்டார்கள், 25 ரூபாய்க்கு தாருங்கள் என்பதாக. உடனடியாக இந்த வாலிபன் சொன்னான், சரி நான் 25 ரூபாய்க்கு சரி எல்லாம் வாங்கிக்கணும், வாங்கிட்டான். கூட காலி. இதை பார்த்துக்கிட்டு ஒரு மனிதர் கேட்கிறாரு, என்னங்க நீங்களும் 25 ரூபாய்க்கு கொடுத்திருந்தா உங்க பழமும் காலியா இருக்குங்க. அந்த பயம் பாருங்க எவ்வளவு தந்திரமாக வியாபாரத்தை செஞ்சுட்டான் பாருங்க அப்படின்னு சொன்னபோது அந்த முதியவர் சொன்னாராம்,
அவர் வேற யாரும் இல்லப்பா, அது என் மயங்க, நான் பத்த பிள்ளைங்க, எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம், நான் இப்படி சொல்லிட்டு போயிருவேன், அடுத்து இவன் 25 ரூபாய்க்கு கொடுத்தான்னா எல்லாம் வாங்கிக்குவாங்க, அதனாலதான் நான் அப்படி வித்தேன். அந்த 2 கூடையும் ஒரே கூடையதான், நான் வைத்திருந்த கூடையத்தான் எடுத்து சென்று என்னுடைய மகன் விற்றான், எனக்கு எந்த ஒரு நஷ்டம் இல்லை, எனக்கு 20 ரூபாய்க்கு வாங்கியது மேற்கொண்டு 5 ரூபாய் லாபத்தில் தான் வித்திருக்கின்றேன் என்பதாக சொன்னார். இது வியாபார யுக்தி என்பதாக சொல்கின்றார்கள். இதே போன்று கலப்படங்களை செய்யக்கூடியதும் வியாபார உத்திகளை கையாளுகின்றார்கள், வியாபார உத்திகள் என்று சொல்லி செய்கின்றார்கள். கலப்படங்கள் இல்லாத பொருள்கள் இல்லை என்னும் அளவிற்கு வந்துவிட்டது. இன்று சுத்தமான பொருள்களை பார்ப்பது என்பது அரிதிலும் அரிதாக இருக்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. அரிசியில் கலப்படம், கோதுமையில் கலப்படம், எல்லா விஷயத்திலுமே பொடிகளில் கலப்படம், எல்லா விஷயத்திலும் கலப்படங்கள் கலந்த ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு ஒண்ணு சொன்னா ஏதோ புதுசு புதுசா வருது, லப்பர் அரிசி இருக்குது, லப்பர் முட்டை. இந்த கோழிகள் இயற்கையாக வந்த கோழிகள் எல்லாம் சாப்பிடக்கூடிய சமயங்களில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தது. ஒரு அந்த நாட்டுக்கோழி இன்னைக்கு சொல்றேன், இளம் பிள்ளைகளுக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த சமயங்களில் இரத்த ஓட்டங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு வடவை கோழி என்று சொல்வார்கள், கூவாத சேவை என்று சொல்வார்கள். இதையெல்லாம் அந்த காலங்களில் சமைத்து கொடுத்தார்கள். அவர்கள் ஆரோக்கியத்திற்காக சமைத்து கொடுத்தார்கள். இன்னைக்கு கோழி தான், எல்லா இடத்துலயும் கோழி தான் வைக்கிறாங்க. என்ன கோழி? பிராய்லர் கோழி. 40 நாள் பிறந்த உடனே முட்டையில இருந்து 40வது நாள் இறந்துடும். இதனுடைய காரணங்கள் எல்லாம் ஊசிகள் மூலமாக பிறந்து 3வது நாள்களிலே ஊசிகளை ஏற்றுகின்றார்கள். தாயில்லாமல் பிறக்கக்கூடிய குஞ்சாக இருக்கின்றது. கோழி அடைகாக்கப்பட்டு பிறக்கக்கூடிய குஞ்சல்ல, பொறிக்கக்கூடிய குஞ்சல்ல, இருமனிதம் தான். இன்னைக்கு எந்த அளவிற்கு ஆகிருச்சு, இது எல்லாம் பாக்கெட் பண்ணி எல்லாம் சவுதியில வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிடுச்சு. அதே போன்று இன்று எல்லா விஷயங்களும் ஆடுகளில் இருந்து, மாடுகளில் இருந்து, மீன்களில் இருந்து எல்லா விஷயங்களிலும் உணவு பழக்கங்கள் நான் பார்த்தேன் என்றால் எல்லாம் இதுபோன்று இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாட்டு மாடு என்பது ஒன்று இருந்தது. இன்று இருக்கக்கூடிய மாடுகள், சில மாடுகள் இருக்கின்றது, மரபணு மாற்றங்களின் மூலியமாக பிறக்கப்பட்டதுடைய ஒரு மாடுகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அது நோஞ்சாவா இருக்கும், வெறும் பால் மட்டும்தான் கறக்க முடியும், முன்ன அசையாது. எப்படி இந்த பிராய்லர் கோழி எப்படியோ அதுபோலதான் அதுவும். அது எதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது என்றால் பன்றியோடைய இந்திரியத்தை எடுத்து மாட்டுடைய வயிறுகளில் செலுத்தப்பட்டு பிறக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது. எல்லாம் போய் கூகுள்ல போய் டெஸ்ட் பண்ணி தட்டி பாருங்க. இன்னைக்கு அத்தனை விஷயங்கள் மனிதனுடைய உடல்களுக்கு கேடாக ஆகக்கூடியது என்னென்னலாம் இருக்கின்றதோ, எது போலெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் இன்று வியாபாரத்தில், வணிகத்தில் வந்துவிட்டது. நம்முடைய ஆரோக்கியங்களுக்கு கேள்விக்குரிய ஆழ்மரவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. பழங்களில் இருந்து விதைகள் இல்லாத பழங்களாக இருக்கின்றது, ஆரோக்கியம் இல்லாத பழங்கள். அது அத்தனையும் இன்றி வணிகம் என்பதாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். மார்க்கம் சொல்லக்கூடிய வணிகம் என்னவென்று தெரியுமா? வியாபாரம் என்னவென்று தெரியுமா? எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியுமா? ஒருவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் என்றால் அதனுடைய தரங்களை நீங்கள் கூற வேண்டும். இதனுடைய தரம் இப்படி இருக்கும், இதை தின்னா உனக்கு நோய் வரும், சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு சில நாடுகள்ல ஒண்ணு சொல்லிட்டு வரலாம், ஏகாதிபதி நாடு என்று சொல்லக்கூடிய, வல்லரசு நாடு என்று சொல்லக்கூடிய
அந்த நாடுகளில் இன்று ஒரு தடை போட்டு இருக்கின்றார். என்ன தடை என்று தெரியுமா? ஹலால் என்று போடப்பட்ட உணவுகள் பேக்கிங் செய்யக்கூடாது, பேக்கிங் செய்யக்கூடியது ஹலால் என்று போடக்கூடாது. இதுதான் அந்த வல்லரசு நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள். நம்மளுடைய அரபு நாடுகளுக்கும் இங்கும் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த KFC இது போல சிக்கன் என்றெல்லாம் இருக்கிற எல்லாம் வரக்கூடியது அந்த அவர்களுடைய வழிகளில் இருந்து வரக்கூடியது. ஹலால் என்று பேக்கிங் செய்யக்கூடாது அப்படின்னா ஹராமான உணவை குர்வாங்கிறான், உணவுகளை ஹராமாக ஆக்கியதற்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அப்பொழுது சொல்லி நீங்கள் வீயுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகையில் தப்புகளை சரி செய்வார்களோ அதுபோன்று வணிகத்தின் பக்கம் அவர்கள் சென்றார்கள் என்றால் அவர்கள் சரி செய்வார்கள். கடைகளின் பக்கம் பார்ப்பார்கள், சந்தைகளின் பக்கம் செல்வார்கள். அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் ஒவ்வொன்றாக பார்த்து இது என்ன என்பதாக கேட்பார்கள். ஒரு சமயம் ஒரு சஹாபி முன்னால் குவியலை வைத்துக் கொண்டிருந்தார், தானிய குவியலை வைத்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, மேலே எல்லாம் உணங்கியதாக காய்ந்ததாக தெரிந்தது. உள்ளே கையை விட்டார்கள், அதுக்குள் தானியத்திற்கு கையை விட்டு எடுத்த பொழுது பார்த்தார்கள் ஈரமாக இருந்தது. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன இது வியாபாரம் என்பதாக. அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்றைய தினம் இந்த தானியத்தை உணர வைப்பதற்காக வேண்டி நான் வெயிலில் விட்டு வந்தேன், திடீர் மழை வரப்பட்டது, அனைத்தும் நனைந்து விட்டது. யா ரசூலல்லாஹ், நான் பொய் சொல்லி ஏமாற்றி இருப்பதற்கு விரும்பவில்லை யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இந்த ஈரமான தானியத்தை மேலே கொண்டு வா, மக்களிடத்தில் அதை காண்பித்து வியாபாரம் செய். எக்ஸ்ரே டேட்டே கூட தெரியாம மரத்திட்டு ஜீவிக்கிறாங்க வியாபாரம். இது எப்படி ஹலாலாகும்? அப்படியானால் வியாபார வணிகத்தை கட்டமைத்துக் கொள்கின்றார்கள். தரவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒழுங்குமுறைப்படுத்தினார்கள். கிராமத்தில் இருந்து வரக்கூடிய நபர்கள் வியாபாரத்தை கொண்டு வந்து விற்க வேண்டும் என்றால், இங்கே விற்கின்றார்கள் என்றால், சந்தைகள் விற்கின்றார்கள் என்றால் இடைத்தரகர்கள் புரோக்கர்கள் இருக்கக்கூடாது, நேரடியாக வியாபாரம் செய்யணும். மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மத்தியில் தான் தொடர்பு இருக்க வேண்டும். இவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் வரக்கூடாது. தடை செஞ்சாங்க. இன்னைக்கு அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வழிமுறை செஞ்சு வச்சிருக்காங்க. கிராமத்திலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் நேராக உழவர் சந்தையின் பக்கம் சென்று நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்பதாக. ஏன் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் சொல்லப்பட்டது மார்க்கம்? இந்த இடங்கள் பதுக்குதல்கள் வந்துவிடக்கூடாது. இடையில் மறைக்கப்பட்டு இதனுடைய விலைகளை குறைவாக அவர்களிடமிருந்து வாங்கிவிடக்கூடாது. இவர்கள் அதிக லாபங்களை வைத்து பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தன் காலம், உமர் ரலியல்லாஹு தன் அவர்களுடைய காலகட்டங்கள் அவர்களுடைய கலீஃபாவாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் பள்ளிவாசல் முன்னாடி தானிய மூட்டைகள் எல்லாம் குவிக்கப்பட்டிருந்தது. அப்ப இதை கண்டவனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இது எங்க இருந்து வந்தது, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, இதெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்ட பதுக்குதல்கள், இதை கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதாக சொன்னார்கள். கொண்டு வந்த பொழுது அதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் இதை செய்த வேலை, இந்த வேலையை செய்தது யார், பதுக்கி வைத்தவர்கள் யார் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது 2 அடிமைகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அடிமைகளுக்கு அன்னைக்கு இருந்தாங்க, அவங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா இன்னும் வியாபாரம் செய்யலாம், எங்களுடைய எஜமானர்கள். அதுபோல வியாபாரத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாங்க.
இந்த அடிமைகள் 2 நபர்களும் யார் என்று பார்த்தால், ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை, 2வது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா, நீங்க எப்படியா கொண்ட காரியங்கள் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், கடுமையாக இதை சொல்லி இருக்கின்றார்கள். யார் மக்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய பொருள்களை விலையேற இயக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, விலையேற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை பதுக்கி வைக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக அவர்களுக்கு வறுமையை கொண்டும் வெண்குஷ்ணத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒண்ணு வறுமையை கொண்டு சோதிப்பான், இல்லாட்டி வெண்குஷ்ணத்தை கொண்டு அவங்களுக்கு சோதிப்பான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்ப என்ன செஞ்சாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை சொன்னாங்க, நாங்க செஞ்சது தப்பு தான், யார சொல்றீங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, கலீஃபாவே, நாங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய தப்பை உணர்ந்து கொண்டு தெரிந்து விட்டார். இது அனைத்தையும் எடுத்து நான் கொடுத்து விடுகின்றேன் என்பதாக. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை என்ன சொன்னாரு? நான் சம்பாதித்து நான் சேர்த்து வைக்கிறேன், இதுல என்ன இருக்குது? நான் விலை அதிகமா வந்த உடனே விற்கிறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு பின்னால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஃபர்ராஹ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்கின்றார்கள், பிற்காலத்தில் நான் பார்த்தேன், அபூ யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லும் பொழுது சொல்றாங்க, பிற்காலத்தில் நான் பார்த்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி நான் இவரை பார்த்தேன், இந்த அடிமையை நான் பார்த்தேன், இவர் வெண்குஷ்டம் வந்தவராக கடந்ததை நான் பார்த்தேன் என்பதாக சொல்கின்றார்கள். கருணைக்குரிய சகோதரர்களே, நம்முடைய எந்த பொருள்களை தெளிவாக சொல்லி இருக்கின்றோமோ, வியாபாரத்தில் நீளத்தையும் நேர்மையும் கடைபிடித்து இருக்கின்றோமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் அதற்கு வந்து அடையும். எந்த இடங்களில் பொய்களை சொல்லி பொய் சத்தியங்களை பண்ணி வியாபாரம் விற்கப்படுகின்றதோ, மக்களை ஏமாற்றி விற்கப்படுகின்றதோ, அங்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் அளிக்கப்படும். அவர்களோடு அல்லாஹ்வுடைய முசீபத்துகள் இவரை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். இதே சமயத்தில் இவர்கள் இதில் பதிக்கிறார்கள், ஆனால் பதிக்கக்கூடிய சமயங்களில் அவர்களுக்கு வறுமை வந்து சேரும், அவர்களுக்கு வெண்குஷ்டம் வந்து சேரும் என்பதாகத்தான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அவருக்கு உணர்த்து காட்டுகின்றது. வணிகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வணிகத்தை செய்யக்கூடியவர்கள் நீதமான முறைகளில், நேர்மையான முறைகளில் வணிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நான் அனைவரும் ஆக்கியார்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.